ஹலோ மக்களே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog வீடியோ. ஆக்சுவலாக இது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப சுவாரஸ்யமாக அதை பார்ப்பீங்க. அந்தளவுக்கு இதில் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஸோ இது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்க அச்சங்கோயில் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ வீட்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. வீட்டில் வீக்கெண்ட் டைமில் ஒரு சில பேர் ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சில பேர் டெம்பிள்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபேமிலி பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே, எல்லா ஃபேமிலிஸ்லேயுமே ரிலீஜியஸ் இடத்துக்குனா ஒரு குரூப் கண்டிப்பாக போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் இருக்கும்போது ஹில் ஸ்டேஷனாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அங்கே கோயிலும் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அச்சங்கோயில் எங்கள் மைண்டுக்கு உடனே வந்துச்சு. சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு நாங்கள் ஏகப்பட்ட வாட்டி போயிட்டோம். பட் இருந்தாலுமே அந்த ஒவ்வொரு டைமும் போகிற டைமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும். அந்த ரூட்டாக இருக்கட்டும், அந்த வெதர், கிளைமேட், ஃபாரஸ்ட், ஹில் ஸ்டேஷன், இதெல்லாமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி டைம் நாங்கள் போகிறப்ப எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால எப்பயுமே இந்த கோயிலுக்கு போகிறப்ப நாங்கள் ரொம்பவே குஷியாயிருவோம். ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஹில் ஸ்டேஷன் ட்ராவல், நல்ல ஒரு கார் ரைடு, அந்த வெதர், ஃபாக், மிஸ்ட்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் அங்கே போவோம். ஸோ இந்த வீடியோ ப்ரிடாமினாக பார்த்தா இந்த ஹில் ஸ்டேஷன் அண்ட் இந்த கோயில் போகாதவங்களுக்கு தான் இது மெயினாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா போனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரூட்டை பற்றி, இங்கே இருக்க வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ப்ரிடாமினாக இந்த கோயில் பற்றி தெரியாதவங்களுக்கும் அண்ட் ஃபியூச்சரில் இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் ராஜபாளையம்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்தோம். ஆக்சுவலாக எங்கள் வீடு ராஜபாளையமில் இருக்குது. ராஜபாளையம்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக இருக்கும் இந்த கோயிலுக்கு. அப்ராக்ஸாக எங்களுக்கு வந்து ஒரு 2.5 hours ஆச்சு. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் ஃப்ரம் வயா நீங்கள் ராஜபாளையம் வெளியே நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வர வேண்டியது ராஜபாளையம் தாண்டி சிவகிரி, புளியங்குடி, கடைநல்லூர், இந்த பிளேசஸ்லாம் தாண்டி பண்பொலிங்கிற பிளேஸுக்கு நீங்கள் வந்துடணும் ஃபஸ்ட்டு. அதுலேருந்து மேக்கரை அப்படிங்கிற இடத்து வெளியே நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் அந்த ரூட் ஏற ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக அது பயங்கர ஒரு சீனிக்காக அந்த வியூ இருக்கும். நிறைய நீங்கள் யூடியூப்ல இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க, மோகன்ஸ் ரிசார்ட்லாம் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் வழியில் இருக்கும், ஒரு அட்வென்ச்சர் பார்க் மாதிரிலாம், ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி வழியில் இருக்கும். ஸோ நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் அப்படியே மெதுவாக ஏற ஆரம்பிச்சிங்கன்னா வழியில் கும்பாரோட்டி ஃபால்ஸ் போகிறதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ரூட்டெல்லாம் நீங்கள் கடந்து வந்து தான் இந்த கோயிலுக்கு போகணும். அண்ட் வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும், அதாவது பார்டரில் நம்ம தமிழ்நாடும் கேரளா பார்டர் அந்த இது. ஸோ அதில் நீங்கள் சைன் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கும் நீங்கள் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா. நாங்கள் ஒரு 5 o'clock ஏர்லி மார்னிங்கே எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்படின்னால ரொம்ப ஏர்லியராகவே அந்த ஹில் ஸ்டேஷன் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து ரொம்பவே அட்வான்டேஜாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து குறுகலான பாதையாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். சில டைமில் இந்த மழை டைமில் லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் இங்கே நிறைய நடக்கும். நீங்கள் இங்கேயே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் நடந்துருந்துச்சு ஆக்சுவலாக. மரங்கள், செடி எல்லாம் உடஞ்சிருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 வெஹிக்கிள்லாம் வந்தால் போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு ரூட் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எவ்வளோ ஏர்லியராக வந்துட்டீங்களோ நீங்கள் அந்த வெஹிக்கிள்ஸ் கூட்டத்தை, டிராஃபிக்கை வந்து நீங்கள் எஸ்கேப் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ ஏர்லியராக நாங்கள் வரும்போது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டு, கம்ப்ளீட்டாக மிஸ்ட் அண்ட் ஃபாகால் கவர் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் கொடுத்து கம்ப்ளீட்டாக க்ரீனிஷாக நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபால்ஸ், ரிவர்னு சொல்லிட்டு நீங்கள் மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்து தான் போவீங்க. அந்தளவுக்கு பயங்கர சீனிக்காக இருக்கும். ஒரு சைடில் நல்லா அந்த பள்ளத்தாக்கில் அந்த சன்லைட் அப்படியே வர்றது சூப்பராக இருக்கும், இன்னொரு சைடில் அந்த ஃபாக் எல்லாமே செம்மையாக இருக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த கும்பாரோட்டி ஃபால்ஸ் போகிற இடம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் அங்கே வந்துட்டு அவங்க வெஹிக்கிள்லாம் வச்சுட்டு அந்த ஃபால்ஸுக்கு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்து இது ரிவர் ஓடுறது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் இறங்கி நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பயங்கர ஃபோட்டோ ஸ்பாட்ஸாக இருக்கும். அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹில் மேலே அந்த சன்லைட் விழும் போது அந்த ஃபாகை பாருங்களேன், அப்படி மேலே அப்படி கம்ப்ளீட்டாக அந்த ஹில்லே கவர் ஆகிருக்குது. அந்தளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஹில்லே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 1 hour ட்ராவல் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அழுத்தி போனால் நீங்கள் வித்தின் ஒரு 40-45 மினிட்ஸில் நீங்கள் போகலாம். இல்லைனா ஒரு 1 hour நல்ல சீனிக்காக பார்த்துட்டே போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 hour போகலாம். வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தண்ணி நம்மளை கிராஸ் பண்ணிட்டே போகும். சில டைம் அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம காரோ பைக்கோ போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நாங்கள் போன டைம் ஒரு ஆப்டான கிளைமேட்டில் கரெக்டான டைமிங்கில் நாங்கள் போனோம் ஆக்சுவலாக. ஸோ தண்ணியுமே பார்த்தீங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, அங்கேருந்து ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி எந்த அளவுக்கு இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த குற்றாலம் சைடில் இருக்கவங்களுக்குலாம் இதில் வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்குலாம் இந்த ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், ஹில்ஸாக இருக்கட்டும், இந்த தண்ணி, அதில் இருக்க அந்த பாறைகள், கற்கள், இதெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தும். அந்த தண்ணி பயங்கரமாக சில்னஸாகவும் இருக்கும் தான். பட் ஒரு விஷயம் மட்டும்தான், ஏர்லியராக போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிராஃபிக்கை நீங்கள் எஸ்கேப் பண்ணிட்டு போகலனால கொஞ்சம் சேஃபாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸோ ஒரு பெரிய வேனம் வந்துருச்சுன்னா ரொம்ப ரோட்டில் இறங்கி ஒட்டி மண்ணுக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். லேண்ட்ஸ்லைட்ஸ், அந்த மண் சரிவுலாம் நடக்கிற டைமில் கொஞ்சம் ரிஸ்கியாக தெரியலாம். ஸோ இப்போ நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா பெருசாக எங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் டிராஃபிக் வரல. ஸோ இதுக்காகவே யூஸ்வலாகவே நாங்கள் பல வருஷமாக இந்த கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் எவ்வளோ ஏர்லி மார்னிங்காக நாங்கள் கிளம்ப முடியுமோ அவ்வளோ ஏர்லியாக கிளம்பிட்டோம்னா அந்த டிராஃபிக்கை தாண்டி போயிடுவோம். ஸோ போக கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக அந்த மிஸ்ட் ஃபாக்லாம் குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா சன்லைட் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சது.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 7:30 இருக்கும் அப்ராக்ஸாக இந்த டைமை ஒட்டி. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு பிரைட் சன்லைட் வர ஆரம்பிச்சது. பட் ஸ்டில் நல்ல க்ரீனிஷாக இருந்தனால எங்களுக்கு அந்த வெயிலோட ஹீட்டு பெருசாக தெரியல. எங்கே பார்த்தாலும் இங்கே பாருங்களேன் டீ குட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான மரங்கள், நிறைய ஸ்பைசஸ் உள்ள மரங்கள் அண்ட் டீ குட். இதை நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே போகிறதுக்கு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஓரளவுக்கு டீசெண்டான ரோட்ஸ் இருக்கும். ரொம்ப மேடு பள்ளமாக இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப நீட்டான ரோட்ஸாகவும் இருக்காது. ஸோ அங்கங்கே மேடு பள்ளம் இருக்கும், பட் ப்ரிடாமினண்ட்டாக ரோட்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் 2 வீலரில் வரலாம், 4 வீலர் வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாயபிள் ரைடாக, ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்கள். ஒரு கார் வந்தாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கோயிலுக்கு யூஸ்வலாக செங்கோட்டை அண்ட் தென்காசி சைட்லேருந்து ஒரு பஸ்ஸுமே வரும், ஒரு கேரளா பஸ்ஸுமே வரும். ஆக்சுவலாக முன்னாடிலாம் அந்த பஸ்ஸில் தான் வந்துட்டுருப்போம். ஆஃப்டர் காருக்கு அப்புறம் நாங்கள் காரில் ப்ரிடாமினண்ட்டாக வர ஆரம்பித்தோம். அந்த பஸ்ஸில் வர எக்ஸ்பீரியன்ஸு கேரளா பஸ் சொல்லவே தேவையில்ல. பயங்கர ஃபாஸ்ட்டாக கர்வ்ஸ்லாம் வேறு லெவலில் ஒரு மாதிரி பயத்தாய் காட்டிடுவாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக ஓட்டிட்டு வருவாங்க. பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வரலாம், பட் பஸ் ப்ரிடாமினண்ட்டாக எல்லா டைமிங்லையுமே அவைலபிளாக இருக்காது. ஸோ ஒரு சில டைமிங் தான் நீங்கள் அந்த டைமிங்கை மிஸ் பண்ணால் உங்களால் வர முடியாது. ஸோ ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் ரொம்பவே பெட்டர். பஸ்னால் நீங்கள் அந்த டைமிங்கை பார்த்து கரெக்டாக நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த பஸ் ஏறிட்டா, ஏன்னா அந்த பஸ் தான் போய் அங்கே கோயிலை நிப்பாட்டி திருப்பி அதே ஆளுங்களை கூட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி சான்சஸ் கிடைக்காது. ஸோ ப்ரிடாமினண்ட்டாக நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் பஸ்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் மேலே போக கொஞ்சம் கொஞ்சமாக பில்டிங்ஸ் அண்ட் சின்ன சின்ன கடைகள் இதெல்லாமே உங்கள் கண்ணில் தட்டுப்பட ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அந்த கோயிலுக்கு கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற ஒரு சிம்டம் மாதிரி இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் இருட்டாக இருக்கும். சில இடங்கள்ல செடி கொடி மரம் ஃபால்ஸ் ரிவர்னு தான் இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி வீடு பில்டிங்ஸ்லாம் தெரியும் போது தான் அப்பாடா நம்ம அந்த இடத்த நோக்கி வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் அச்சங்கோயிலோட அந்த ஊருக்கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த பில்டிங்ஸ் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கேரளா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஆக்சுவலாக கேரளா தான். ஸோ அந்த வீடுகளை சுற்றி எல்லா வீட்லேயும் சுற்றி ஒரு நல்ல செடி கொடி மரம்னு இருக்கும், கிணறு வச்சுருப்பாங்க, பின்னாடியே ஆறு ஓட ஒரு பேக் வாட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பக்காவான கேரளா எஃபெக்டில் தான் நீங்கள் உள்ள அந்த ஊருக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். நார்மலாக ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்காது. ஒரு நீட்டான ஹில் ஸ்டேஷனில் பயங்கர ஆல்டிடியூட், நல்ல ஹைட்டில் தான் அந்த ஊர் அமைஞ்சிருக்குது. அந்த சேம் டைம் அந்த வெதரையும் சரி அந்த கிளைமேட்லேயுமே நீங்கள் போகிறப்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த வீடுகள்லாம் அப்படி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக அந்த ஊருக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் ஆக்சுவலாக அந்த கோயில் இருக்கும். ஸோ நீங்கள் அது ஒரு பாதையுமே நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நேரோவாக தான் இருக்கும். பட் நீங்கள் பெருசாக கூட்டம் இல்லாத டைமில் போயிடலாம். அங்கே ஆட்டோஸுமே நிறையா இருக்கும், சின்ன சின்ன கடைகள் இருக்கும். பெரிய லெவலில் அது பெரிய சிட்டி மாதிரிலாம் இருக்காது. ஒரு சின்ன டவுன், ரொம்பவே சின்ன டவுன் ஆக்சுவலாக. குறிப்பிட்ட ஒரு சில கடைகள் அண்ட் குறிப்பிட்ட ஒரு சில ஹோட்டல் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர்டாக தான் அங்கே போக வேண்டியிருக்கும். நினச்ச மாதிரி எல்லா திங்ஸ் என்னால் வாங்க முடியுமா அப்படின்னா இருக்காது. ஒரு சில பூஜை சாமான்கள் இருக்கிறது, மாலை, ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். பட் ப்ரிடாமினண்ட்டாக ஃபுட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லாம் ஓப்பனில் இருக்காது. ஒரு சில டீ ஷாப்ஸ், ஒரு சின்ன சின்ன ஹோட்டல் மட்டும்தான் இருக்கும். ஃபுட்டெல்லாம் முடிஞ்சால் கொண்டு போயிருங்க, இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நினச்ச மாதிரி எல்லா ஃபுட்லாம் கிடைக்காது. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் தெரியுது பாருங்கள். ஸோ ஒரு மேடு மாதிரி தான் நீங்கள் ஏறி போய் தான் அந்த டெம்பிளில் நீங்கள் பார்க் பண்ண வேண்டியிருக்கும். ஓரளவுக்கு நிறைய ஸ்பேஸாக இருக்கும். பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்டே அந்த கீழே நிப்பாட்டிடுவாங்க. பஸ்ஸை நிப்பாட்டி வெயிட் பண்ணுவாங்க அந்த கோயில் முடிச்சுட்டு திருப்பி அந்த கூட்டம் சேர்ற வரைக்கும். அண்ட் இதுதான் அந்த கோயில். பக்காவாக கேரளா ஸ்டைலில் இந்த கோயில் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து அச்சங்கோயிலுங்கிறது ஒரு ஐயப்பன் கோயில். ஸோ அதோட ப்ராப்பராக அந்த கேரளா ஸ்டைலில் தான் இருக்கும். இதுதான் பார்க்கிங் ஸ்பேஸ். நீங்கள் 2 வீலர் 4 வீலர் வேன் எதில் வேணாலும் வந்தாலுமே நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். நாங்கள் அப்படியே காரை டெம்பிளோட சைடில் நிப்பாட்டியிருந்தோம். அங்கே ஒரு டீசெண்டான வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் வரீங்க, வாஷ்ரூம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை வந்து பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலோட பேக் சைடு இது, அந்த சுற்றி இருக்க கேம்பஸ் நல்லா சில டைம் பார்த்தீங்கன்னா நல்லா சிலுன்னு காற்று அடிச்சுட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ படியில் ஏறிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலில் கேமராஸ் அலோட் கிடையாது. ஸோ எங்களால் ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியல. ஓரளவுக்கு அதோட இனிஷியல் பார்ட்டை கவர் பண்ணியிருந்தோம். அந்த கோயிலை சுற்றி தான் நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். பெருசாக உள்ள கேமராஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும் நாங்கள் கவர் பண்ணலை. இந்த கோயில் ரொம்ப பெரிய கோயில் அப்படின்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ஓரளவுக்கு அமைதியாக நல்ல டீசெண்டான சைஸில் இந்த கோயில் இருக்கும். அண்ட் ப்ராப்பராக ஒரு ஃபங்க்ஷன் டைமில் ஒரு பர்டிகுலர் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இங்கே வரும். இதுதான் நான் சொன்ன வியூலாம் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு பயங்கரமான ஆல்டிடியூடில் இருப்போம், நல்ல வியூவில் இருக்கும். ஸோ ஒரு வழியாக நாங்கள் அந்த கோயிலில் அப்ராக்ஸாக ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் ஆரம்பிச்சோம். ரிட்டர்ன் போகிற வழியில் பார்த்தா எங்களுக்கு இந்த மயிலெலாம் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நேரம் காரை ஸ்லோ டவுன் பண்ணி அதை கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்
ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மறுபடியும் அந்த சீனிக்கான ரூட்டில் போக ஆரம்பித்தோம். வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவரை பார்த்தோன்னே எங்களுக்கு கண்டிப்பாக இதில் இறங்கி ஆகணும்னு தோணுச்சு. ஸோ காரை ஸ்டாப்பிங்கை போட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி கொஞ்ச நேரம் காலெலாம் நல்லா நினச்சிட்டு குளிக்கிற பிளானில் போகல ஆக்சுவலாக. ஸோ அதனால் எங்களால் பெருசாக குளிக்க முடியல. ஸோ எல்லாமே நல்லா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் சூப்பராக கிளம்புனோம். நீங்கள் ஏற்கனவே அச்சங்கோயில் போயிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா டெஃபினட்டாக அதை விசிட் பண்ணி பாருங்கள். See you.